இந்த எஸ்சிஏக்கு வந்து இந்த 3 விழுக்காடு முன்னுரிமை இடஒதுக்கீடு யாரும் இல்லைன்னா இப்ப அது மற்றவங்களுக்கு தானே போக போகுது. அதுல நீங்க இங்க பாருங்க, இல்ல நீங்க எஸ்சிஏன்னு போட, எஸ்சிக்கு 3 பேர் இப்ப வந்து பிசி கம்யூனிட்டியை பிரிச்சு முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க. அவங்க 3.5 கூட தான் நிற்க முடியுது. அவங்க வந்து மீண்டும் 30% வந்து மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 26% வர முடியாது. இவங்களை கொண்டு அவங்க வந்து நீங்க வந்து பிசி முஸ்லீம்னு கொண்டு வந்து முதல்ல கொடுக்கறது இல்லை. நீங்க அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை பாக்குறீங்க. பிசி முஸ்லீம்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததி அதோட முடிச்சுக்குங்க. அதை கொண்டு முன்னுரிமை கொண்டு வந்து ஏன் இது கொண்டு முன்னாடி நிறுத்துறீங்க? அப்ப எல்லா போஸ்டும் அவங்களுக்கு தானே போகுது. இல்ல அதாங்க, அதாவது ரொட்டீன்ல அதாவது வந்து வேல்யூவேஷன் இல்லையில சிங்கிள் போஸ்ட் அதுக்கு அவங்க தான் வந்துடுறாங்க. மற்றவங்க காம்படிட்டே பண்ண முடியாது. எந்த கிரைட்டீரியா கிடையாது. அவங்க தான் மோனோபோலி தனியா பண்றாங்க. அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி பர்టిక్యులர் கேஸ் எடுத்து நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? அப்போ இது ஈஸியா இருந்திருக்கு. எப்படிங்க? அந்த மாதிரி பர்టిక్యులரா ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லி இல்ல அது நாங்க அப்போஸ் பண்ணிக்கிறோம். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில அதெல்லாம் அப்போஸ் பண்ணவர்கள் தான் கொஞ்சம் வித்ரா பண்ணாங்க. மனோஜ் யூனிவர்சிட்டி அதே போல மதுரை யூனிவர்சிட்டியில 13 கொடுத்தது. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அதுக்கு பிறகு ஓப்பனா அறிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் காமிச்சு அதுக்கு பிறகு தான் பண்ணாங்க. இப்போ கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மென்ட் வந்து உள் இடஒதுக்கீடு செல்லும்ன்றது தானே? இல்ல அதாவது இல்ல முன்னுரிமை கொடுக்க கூடாதுங்கிறது கொடுக்கணும்னு சொல்ல. அவர்களுக்கு அதாவது வந்து யாராவது ஒரு சமுதாயம் எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயம் வந்து எம்பிசியோ பிசியோ யாராவது வந்து பின்தங்கி இருக்கிறான்னு கருதுனால அந்த அரசு வந்து கொடுக்கலான்னு இருக்குது. இப்போ அருந்திரு உள்ளிடு கொடுக்கிற போது எந்த விதமான தரவுமே கிடையாது. அவங்களுடைய அனுமானத்தில் தான் நீங்க எடுத்தீங்க. எத்தனை போஸ்ட்ல யாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த விதமான எவிடன்ஸும் டேட்டா பேஸ் கொடுக்கவே இல்லை. நான் தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறேன், தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒரு சமூக நீதி அரசுனா நான் வந்து உங்க கேட்கறேன். இன்னைக்கு திமுக அரசு இன்னைக்கு சமூக நீதி பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறை இருக்குது, எந்தெந்த உயர் பதவி வைக்கிறாங்க, எத்தனை பெர்சென்ட்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு விலாவாரியை கொடுக்குறீங்க. இப்ப ஜட்ஜஸ்ல எவ்வளவு பேர் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் அப்படி இருக்காங்க? இல்ல அதாவது இப்போ வந்து பிடிஓ தமிழ்நாடு எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு பாருங்க. தமிழ் பிளாக் டெவலப் எல்லா இடத்துலையுமே வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய 500 பிளாக் இருக்கிறதா வச்சுக்கங்களேன். 500ல் எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன் பொசிஷன் இருக்கிறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் 1200 காவல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அந்த 1100 போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க? ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? திஸ் இஸ் மை கொஸ்டின். இல்ல இப்ப இந்த 69%ல 18ல அவ்வளவு போஸ்டிங் இருந்தா அது கொடுத்தானே கொடுக்கல. அதுதான் இல்லைங்கிற அந்த மாதிரி இல்ல. உங்க அலிகேஷன் அது 18க்கும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அது வந்து அருந்ததியருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல அதாவது ஒட்டுமொத்தமா 18க்கு இல்ல. இந்த 3% வந்த பிறகு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இவங்களுக்கு உண்டானதை கொடுக்கவே இல்லை. இந்த கம்யூனிட்டி கால்பில் இந்த இவர்கள் தேவேந்திர வேளாளர் இந்த 15% இவங்க கணக்கிலே இடஒதுக்கீடு என்று சொன்னால் எஸ்சிஏக்கான இடஒதுக்கீடு தான், எஸ்சிக்கான இடஒதுக்கீடு இல்லை. அவர்கள் வரலேனா தான் மற்றவர்களுக்கு கொடுத்தாங்களே தவிர, சொல்ற புரியுங்களா? அதாவது எஸ்சிக்குன்னு 18% இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் அருந்தியர் வந்துட்டாங்கன்னா அருந்தியருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுதானே சார் இருந்தது. ஒரு சீட் ஃபில் பண்ணிட்டு மீதி போய் எல்லாம் எஸ்சி தான கொடுத்தாங்க. கொடுக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? எப்பங்க? சரி, இப்போ 3% இப்போ ஆக்கிட்டாங்க. இந்த 18ல 3 வந்து எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 இருந்தது. 1 வந்து எஸ்சிஏ கொடுத்துட்டு மீதி 17 வந்து எஸ்சி வச்சு தானே நிரப்புனாங்க. இல்லையா கேட்குறேன். இல்ல அதாவது எஸ்சின்னு கம்மி வந்து இப்போ பிசினா பிசிக்குள்ள கம்யூனிட்டிக்கெல்லாம் வரும். 18% போது அதில் தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் அருந்திர எல்லாமே வந்துடுவாங்க. இப்போ என்னாச்சு, எஸ்சிஏ வந்த பிறகு எஸ்சிஏ மட்டும்தான் கன்சிடர் பண்றாங்க, மற்றவங்களை கன்சிடர் பண்றதே இல்லை. அவங்க போட்டிக்கே எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டியல் இனத்துக்குள்ளேயும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி உறவுநிலை இல்லை, அதில் வேறுபடுது. ஒரு அருந்ததியருக்கும் ஒரு பறையருக்கும் ஒரு தேவேந்திர வேளாளருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே ஒரு
படிநிலையில தான் இருக்குது. அந்த அடிப்படையில இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. அந்த அடிப்படையில அருந்ததியர் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்குது. அவங்களுக்கு 3% கொடுத்து கை கொடுப்பதுல தவறு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நிலை எப்படி இருந்தது, இந்த இடஒதுக்கீடு முன்னாடி முன்னேறிக்காங்களா இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கலாம்? அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு வேணும். எப்படிங்க? நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் அருந்தியருக்கு 3 கொடுங்க, 30 கொடுங்க, எல்லாம் எவ்வளோ வேணும் கொடுங்க, அதை பற்றி இல்லை. என்ன எவிடன்ஸோடு நீ கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்டேன், ஏன் 1947 கான்ஸ்டியூஷன் 50 கான்ஸ்டியூஷன் வந்த காலத்துலேருந்து 18% சோசியல் எஜுகேஷன் பேக் 18% கொடுக்குறீங்களே, அந்த 18% என்னாச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? நீங்க இந்த இதுக்கு போறது மேல அதை கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணணும். என்னுடைய பழைய பேக்கி கொடுத்துதான் நீ புது கணக்கு தொடங்கணும். ஆறு சார், நீங்க எனக்கு உண்டான பங்கு எங்கன்னு கேட்கறேன். நீங்க 18 வருஷம் இந்த 1950 இருந்து நீங்க கொடுத்த 2010 வரையிலும் 60 வருஷமா நீங்க வந்து 18% ஃபில்அப் பண்ணீங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுக்கான பதில் என்ன சார்? நீங்க இங்க பாருங்க, உங்களுடைய கருணையை, உங்களுடைய இதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். நீங்க உங்க பரவரசனை எல்லாம் பாராட்டுறோம். அது ஒன்லி அருந்திருக்கு மட்டும்தானா? தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் ஓஹோன்னு இருக்கிறாங்களா? ஆதிரோட ஓதோன்னு இருக்கிறாங்களா? பிற சமுதாயம் பயங்கரமா இருக்காங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா நீங்க? அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஏங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் சார். நான் கேள்வி புரியுது. இங்க பாருங்க, எஸ்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜுங்க? எத்தனை பெர்சன்டேஜ்? 15% கொடுக்கணுமா இல்லையா? 18% எங்கேன்னு தான் கேட்கறேன் நான். அந்த பெர்சன்ட் காட்டுங்கிறேன். அதுல தேவேந்திர வேளாளர் நீங்க எப்ப சொல்ல முடியும்? அதுல தேவேந்திர வேளாளர் இத்தனை பெர்சன்ட் ஆயிட்டாங்க, பயங்கரமா ஆயிட்டாங்க. 18ல வந்து இவங்க 10% எடுத்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க ஆதிராவிடர் வந்து அவங்க 12% எடுத்தாங்க, அருந்திரு 0% இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கே? அதுக்குண்டான ஆதாரத்தை அதுக்குண்டானதை கொடுங்கிற நான். அதுக்கு பிறகு நீங்க வாங்க, அடுத்தது வாங்க. நீங்க நான் கை தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க 18% எங்கேன்னு கேட்டா நீங்க அடுத்து இன்னொன்னு பேசுறீங்க. கான்ஸ்டியூஷன் பெர்மிஷன் கொடுத்து 18% எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அதை சொல்ல விட மாட்டீங்க. ஒவ்வொரு துறையை வெளியிடலாமல்ல. நீங்க வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணும்னு நீங்க வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி 10.5 மேல இருக்கு நீங்க ஒன்று கொடுக்குறீங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க, கல்வித்துறைனா கொடுங்க, மருத்துவத்துறைனா கொடுங்க. ஒவ்வொரு துறையிலும் இத்தனை போஸ்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டப்பா, எத்தனை மண்டலம் இருக்குது, எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் வந்து பிஆர் அல்லது பிஎல் சொல்லுங்க, எஸ்கே சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. பிரான்ச் மேனேஜர் எத்தனை பேருக்கு சொல்லுங்க. ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல. சார் நான் சொல்றேன், நான் கிளியர் பண்றேன். நான் முதலே அதான் சொல்லிட்டேன். யாருக்கு வந்து நலிந்த பிரிவினர், பின்தங்கியவர்கள், வாய்ப்பு வர முடியாதக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதிரான கிடையாது. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் 18% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாம அதைய கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு, அதைய நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சுட்டு நீங்கள் அருந்திற்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து இதுதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் 18% பார்க்கலாம். நாங்கள்லாம் என்ன